இன்றைய வசனம் சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கட்டளையை வாசிப்போமானால் நாம் எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது வரவிருக்கும் ஆபத்தில் இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை வழிநடத்தும் ஒரு வார்த்தையாக, நமக்கு போதித்து நடத்துகிற கர்த்தருடைய வசனமாக, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்கு வழிகாட்டுகிற ஒரு வேத வசனமாக இந்த வேத வசனம் இருக்கிறது. ஒருவேளை இதுவரையிலும் கூட நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் எடுத்து செல்வீர்களானா, மற்ற நாட்களில் வேதத்தை திறந்து வாசிக்காதவர்களாக இருந்தால் இப்போதே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர முடியும், உங்களை வழிநடத்துகிறத பார்க்க முடியும். வாஞ்சியோடு வாசிங்க, புரிந்து கொண்டு வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. ஒருவேளை நீங்கள் புதிதாக வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் ஒரு கடினமாக ஒருவேளை அது தோன்றலாம், புரியாமல் இருப்பது போல ஒருவேளை தோன்றலாம். ஆனால் நீங்கள் அதை மறுபடியும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேனிலும் இனிமையான அந்த வேத வசனம், தெளிதேனிலும் மதுரமான அந்த வேத வசனம் உங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாய், உங்களை வழிநடத்தக்கூடியதாய், உங்களோடு கூட பேசுகிறதாக, உங்கள் குடும்பத்தை கட்டுகிறதற்கும், உங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்கும், உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கும் கர்த்தர் அந்த வேத வசனங்களின் மூலமாய் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அவர் ஆலோசனையின் கர்த்தராக இருந்து இந்த வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு மனிதர்கள் சொல்கின்ற ஆலோசனைகள் கூட உங்களுக்கு ஒருவேளை அது புதிதாக இருக்கலாம், ஒருவேளை அது மறந்து போகக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் இப்படி செய்ய முடியுமா, இவர்கள் இப்படி எல்லாம் ஆலோசனைகளை கொடுக்கிறார்களே என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அன்றாடம் நீங்கள் கடந்து போகிற வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், உங்களுடைய தேவைகள், என்னென்ன காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணணும், என்னென்ன காரியங்களை செய்யணும், பிள்ளைகளுடைய காரியங்கள், எந்த காரியத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசம் எடுக்கிற ஸ்டெப் எடுக்கிற காரியங்களிலே அந்த வேத வசனங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை, உங்களை வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏசப்பா என்னோடு கூட நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஆண்டவரோடு கூட அந்த வேதத்தை திறந்து நீங்கள் படிக்கும்போது, ஏசப்பா இந்த நாளில் நான் என் குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த வார்த்தை கொண்டு என்னோடு பேசுங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நான் தீர்மானம் எடுக்கணும், நான் என்ன செய்யணும், இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட பேசுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பிரியமானவர்களே, கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து இந்த வேத வசனம் உங்களுக்கு வழிகாட்டும். பாதையில் சறுக்காதபடி, கால்கள் சறுக்காதபடிக்கு கர்த்தர் அழகாய் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, சத்துரு உங்களுக்கு விரோதமாக போடுகிற வேண்டாத திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது நிமித்தம், அந்த வேத வசனங்களின் நிமித்தம், உங்களோடு கூட உணர்த்துகிற அந்த வசனங்களின் நிமித்தம், கர்த்தர் உங்களை போதித்து நடத்துகிறது நிமித்தம், எல்லா விதமான வேண்டாத காரியங்களுக்கும், வேண்டாத ஆபத்துக்களுக்கும், வேண்டாத வீண் செலவுகளுக்கும் நீங்கள் தப்பிவித்து நீங்கள் பாதுகாக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் வாஞ்சியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வாஞ்சையோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதை புரிந்து கொண்டு வாசிக்க, உங்களோடு கூட பேச கர்த்தர் விரும்புவார். நீங்களும் அப்படி வாஞ்சிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.